நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணமும் அதுலேயே எங்கள் அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு படத்தை வாங்கி வெளியே விடுறதுன்றது சாதா விஷயம் இல்லை. ப்ரொடக்ஷன் பண்ணிட்டேன், எப்படியோ வெளியே கொண்டு வர்றதுன்றது ரொம்ப டஃப் டைமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ஒரு கல்ட் மூவி ஆக்சுவலாக, அப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதை கொண்டு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஜெயஸ்கே சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இதில் 2 பேரும் இணைஞ்சிருக்கோம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, 2த்துலேயும் ஒரே ஹீரோ விஜய் சேதுபதி. ஒரு வித்தியாசமான ஃபன் ரைடான படமாக இருக்கும் இது. நிச்சயமாக என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். என் ஃபர்ஸ்ட் மூவி தமிழ். இது நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது என் ப்ரொடியூசருக்கு ராஜ்குமார் சார். இஸ் வெரி கரேஜியஸ் ஃபிலோ. 2 டிஃப்ரெண்ட்டான மூவி எடுத்திருக்காரு. அது எல்லாமே நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பேக்ரவுண்ட் நான் பண்ணிட்டும் அந்த கரேஜில் அவர் செகண்ட் மூவி கொடுத்தாருக்குன்னா ரொம்ப கட்ஸியான ஃபிலோ அவர் தான். 3 சாங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. கோகுல் சார், only because of him these 3 songs are possible. ஒரு கானா சாங் எனக்கு கானா பண்ண முடியாது, ஐ நெவர் தாட் ஐ கேன் டூ இட். ஆனால் அவரு தான் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அது எப்படி வேணும் அவருக்கே தெரியாதாட்டிருக்கு எப்படி வந்திருக்குன்னு. ஆனால் அது வந்துடுது. அப்படி ப்ரேயர் சாங்கும் அந்த கான்செப்ட் பண்ணி கார்கி லிரிக்ஸ் எழுதி ஃபஸ்ட் டைம் விஜய் டான்ஸ் பண்ணுறார், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராஜு மாஸ்டர், he has done a fantastic job. I have to thank him. And even JSK sir, after all மூவி பண்ணிட்டு அல்டிமேட்லி வெளியில் வரணும், அவரும் அவ்வளோ கட்ஸ் எடுத்து he is invested in the film. பர்த்டே சாங் விஷுவலி நம்ம அந்த மியூசிக் பண்ணிட்டு எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல. அல்டிமேட்லி அந்த விஷுவல் ஜப்பான் தான் போகணுன்னு டைரக்டர் சொன்னார். நிறையா போகணுமா வேண்டாமா நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவர் தான் போகணுன்னு சொல்லி அஸ்வினும் சுவாதி அவர் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு. ஸோ ஐ தேங்க் த ஹோல் டீம் அண்ட் ஐ ஹோப் ஐ வில் see you soon again. Thank you. இந்த படத்தில் நான் பாலா கேரக்டரை நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோகுல் சார் தான் இந்த ப்ராஜெக்டில் உள்ளே கொண்டு வந்து நான் ட்ரெயின் பண்ணி உள்ளே ஃபுல் டிங்கரிங் பாலிஷிங்லாம் கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட நன்றி சொல்லணும். ஆமாம், நான் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அங்கே பார்க்கும்போது அது ரிலீஸ் ஆன டைமில் வந்து பார்த்து ரொம்ப ரசித்தான அந்த படம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை. ஸோ அந்த டீமோட அடுத்த ப்ராஜெக்டில் வேலை செய்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது அந்த நியூஸ் கிடைக்கும்போது. சாரி, இது எல்லாம் எனக்கு ஒரு புதுசான விஷயம். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து இப்படி யோசிச்சு பேசுகிறேன்னு. விஜய் சேட்டை நான் வந்து சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஏஞ்சல், ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் பார்த்து பீஜாக்கு முன்னாடி அது நானும் அந்த ஷார்ட் ஃபிலிம் சர்க்கியூட்டில் இருந்தேன். ஸோ அவரோட சக்ஸஸ் வந்து இட்ஸ் அ இன்ஸ்பிரேஷன் டுடே. தட் இன்னைக்கு ஸ்கிரிப்ட் தான் ஜெயிக்கும், ஸ்கிரிப்ட் தான் ஹீரோன்னு அவர் வந்து அவரோட செலெக்ஷன், அவரோட நம்பிக்கை, இட்ஸ் கிவிங் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ராஜ்குமார் சார், ஜேஎஸ்கே சார், இந்த படத்துக்காக ஒரு பாட்டு வந்து பர்த்டே சாங் வந்து ஜப்பானுக்கு கூட்டின்னு போய் நிறைய செலவு பண்ணி கேர் எடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ அகேன் சார். சித்தார்த் விபின், தேங்க்யூ ஃபார் த மியூசிக். மதன் கார்கி சாரும் ராஜு சுந்தரம் மாஸ்டரும் கிட்டேயும் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த பாட்டை வந்து அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் என்னோட பேர் சுவாதி. அவங்க முன்னாடி ஆக்சுவலாக ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு ஆட் ஃபிலிம் நடித்தேன் அவங்களோட. ஸோ திருப்பி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜ்குமாரும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 ஃப்ரெண்டு சேர்ந்து படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த படம். ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு படம். ஆமாம், மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கட்ஸ் உள்ளவர் தான். ஜிம்முக்கெலாம் போகிறாரு. இல்லை, இந்த படம் பண்ணதுனால இல்லை, ஏன்னா கதை செலக்ட் பண்ணுறது வந்து அந்த ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமலாம் வந்து எடுத்து முடித்த பிறகு எல்லாரும் பாராட்டலாம். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிஜமாகவே ஒரு கட்ஸ் வேணும். அவர் அந்த டைமில் என்ன ஒரு அந்த அந்த பீரியடில் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எடுத்து முடிச்சுட்டு அந்த படம் வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது கூட இருந்து பார்த்தவங்க தான் தெரியும். ஸோ அந்த ஒரு முயற்சியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பத்திரிகை நீங்கள் எல்லோரும் வந்து கொண்டாடி அவரை வந்து இன்றைக்கி அடுத்த படமும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜேர்னல் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைனா அந்த மாதிரி படங்கள்லாம் வராது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் தரீங்களோ அதை வச்சு தான் வந்து நெக்ஸ்ட் விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ வந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா.
ஒரு ஒரு ஃபுல் ஃபன் ஃபிலிம், ஒரு ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்த பிறகு பண்ண படம் தான் இது. அப்போ தான் சுமார் மூஞ்சி குமார்னு ஒரு கேரக்டர் செஷன் யோசித்தேன். இந்த சுமார் மூஞ்சி குமார் எப்போ கதைக்குள்ளே வந்தானோ அப்போலேருந்து நானும் கொஞ்சம் அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிஸே கிடையாது, இவ்வளோ தான் யோசிக்கணும்னே கிடையாது, எவ்வளோ வேணால் யோசிக்கலாம். ஏன்னா இஷ்டத்துக்கு யோசிக்கிறவங்க. அந்த மாதிரி கேரக்டர் யோசித்த பிறகு சீன்ஸ்லாம் எழுதி முடித்த பிறகு பார்த்தா நிறைய மாடுலேஷன், நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ். இதுக்கு யாரை யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது விஜய் சேதுபதி வந்து அதாவது ஏற்கனவே நான் காலைல ஆடியோ லான்ச்சில் பேசின மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணல, அப்புறம் தான் வந்தார். பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கேரக்டர் இவ்வளோ கன்விக்ஷனாக இவ்வளோ கிளியராக வந்து விஜய் சேதுபதி அளவுக்கு யாரும் பண்ணியிருக்க முடியாத அளவுக்கு அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த திஸ் ஹோல் ஃபிலிம் இஸ் அபவுட் கேரக்டரைசேஷன் அண்ட் கேரக்டர்ஸ். அதாவது இது வெறும் அந்த கேரக்டரைசேஷன்லேயே பில்ட் பண்ணது தான் இது. ஒருத்தர் கூட கேட்டார், கதை சுருக்கம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. கதையே சுருக்கமாக தான் இருக்குது. அது வந்து எப்படி நான் சொல்ல முடியும்? ஏன்னா இது ஜாலியாக வந்தீங்களா என்ஜாய் பண்ணலாம், வந்து இந்த சுமார் மூஞ்சி குமார் கலாய்க்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த பாலா கேரக்டருக்கும் சுமார் மூஞ்சி குமார் கேரக்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ரெண்டு பேருமே ஃப்ராடு தான் அவனுங்க. அந்த அதில் இவங்க வேறு ஜேர்னலில் ரெண்டு பேருமே அந்த ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் அப்படி தான் போகும் படம். ஏன்னா சுமார் மூஞ்சி குமார் வந்து எவ்வளோ தான் நீங்கள் கேவலப்படுத்தினாலும், ரொம்ப கேவலமாக திட்டினா கூட திருப்பி வந்து மற்றபடி உங்களுக்கு என் மேலே கோவலாம் ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்குற ஒரு கேரக்டர் அவன். இந்த பாலா வந்து என்னென்னா அவன் கேரக்டர் வந்து மார்க்கெட்டிங் கேரக்டர். ஏன்னா இப்போ சுமார் மூஞ்சி குமார் வந்து வேலையே வந்து தெருத்தரவை சுற்றுற மாதிரி இருக்கும். பாலா வந்து தெருத்தரவை சுற்றுறதே வேலை, ஏன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஒருத்தன் வந்து பொய் சொல்லலாம், ஆனால் பை கணக்கில் சொல்லக்கூடாதுல்ல. லைஃப் ஆஃப் பை மாதிரி லைஃப் ஆஃப் பொய். அவன் அவ்வளோ பொய் சொல்லுவான், எல்லாத்துக்கும் பொய் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த கேரக்டரைசேஷன் பண்ணும்போது ஒரு நிறைய பண்ணிட்டோம், அந்த சீன்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். பட் ராஜ்குமாரை தான் கேட்டார், ஓகே சுமார் மூஞ்சி குமாருக்கு ஒரு பெர்ஃபார்மரை பிடிச்சிட்டோம், அது விஜய் சேதுபதி பேலன்ஸ் பண்ணுவார், இதுக்கு என்ன பண்ண போகிறான், யார் என்ன பண்ண போகிறோம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அஸ்வின் வந்து பை லுக் நான் பிடிச்சிருச்சு எனக்கு, அந்த ரோலுக்கு அவர் செட் ஆகிடுவார்னு. பட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு சொன்ன மாதிரி விடிட் நிறைய ஒர்க் ஷாப் பண்ணோம், நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அவரும் அதுக்கு என் டார்ச்சர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பெருமையாக சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே எவ்வளோ திட்டினார் தெரியாது எனக்கு. ஆனால் இன்றைக்கி படமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஸ்வினை பார்க்கும்போது. ஏன்னா இன்றைக்கி அஸ்வினை அவ்வளோ பேர் பாராட்டுவாங்க இந்த படம் பார்த்த பிறகு. ஏன்னா விஜய் சேதுபதி ரோல் வந்து ஃபஸ்ட் ரீலில் வரும்போது இந்த படம் வந்து ஒரு பெரிய மாஸ் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா அதில் விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பசுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு லெவல் கொண்டு போய் படத்தை நிறுத்தும். அதுக்கப்புறம் அஸ்வின் வரும்போது எங்கே கிராஃப் இறங்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். அஸ்வின் வரும்போது அது கிராஃப் அப்படியே டபுள் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அஸ்வினும் அதான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன் நான் எங்கே போனாலும், இந்த படத்தோட ஃபைண்ட் ஆஃப் த ஃபிலிம் யாருன்னா அது அஸ்வினும் சித்தார்த் விபினும். ஏன்னா சித்தார்த் விபின் 3 சாங் 3 ஜேர்னலில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. அஸ்வின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா விஜய் சேதுபதி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருனால எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இனிமேல். சரி இதெல்லாம் ஓகே எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம இனிமேல் அவர் வேணாம், அவரை விட்டுருவோம். ஏன்னா அவர் வந்து அடுத்த ஸ்டேஜ்லாம் தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டார் அவர். இனிமேல் அவர் இன்னும் வேறு இடத்துக்கு போனேன்னா விஜய் சேதுபதிக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து ஒரு இப்போ அவர் இருக்கார் சொல்ல நான் வேணால் மறைச்சிக்கிறேன் நான். ஏன்னா திறமையும் எளிமையும் ஒன்றா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ரேர் காம்பினேஷன். அப்படி கிடைச்ச ஒரு கேரக்டர் தான் விஜய். ஏன்னா ஒரு ஆள் ரைஸ் ஃப்ரம் த டஸ்ட்ன்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். சொன்ன மாதிரி சினிமாவில் இருந்தவங்களே வந்துடுறதும் ஒரு யாரோ ஒருத்தர் கை தூக்கி விட்டு வந்துடுறதும் அது ஈஸியாக வந்துடலாம், யார் வேணால் வரலாம். பட் ஒரு தனி மனிதனின் உழைப்பு இருக்கு இல்லையா, அவனுடைய வெறும் அந்த அவரோட அதுக்கு தான் எனக்கு. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா நான் ரவுத்திரம் பண்ணும்போது கூட அவர் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் எங்கேயோ நின்னதான் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாங்க. அடப்போ நம்ம கண்ணு ஏன்டா படல அப்படின்ற மாதிரி பட்டிருக்காரு தெரியல, நம்ம ஒரு மாதிரி திமிராக இருந்திருக்கோம் போல இருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இருந்து இன்னைக்கு நான் ஏன்னா ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஹிட்டு, நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு 3 ஹிட்டு. பிஸா வருது செப்டம்பர் மாதம் ரைட்டில், அக்டோபர் பிஸா வருது, நவம்பரில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான வருது, அப்புறம் வந்து மேலே சூதுக்கம் வருது. பட் இது ரெண்டும் வந்த பிறகு நாங்கள் அதுக்கு முன்னாடி கதை சொல்லியிருக்கேன், அதாவது சீன்ஸ்லாம் சொல்லி ரிஹர்சல்லாம் ஆடிஷன்லாம் பண்ணோம்.
பட் இது 2 ரிலீஸ் ஆன பிறகு பார்க்குறேன் வேறு லெவலில் இருக்காரு. ஆகா, இப்போ நாம் தான் காணாமல் போயிட்டோமா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் போகிறோம், அந்த காணாமல் போன பக்கத்தில் நாம் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் திருப்பியும் போயிட்டு ப்ரொடியூசர் இப்போயாவது ஒழுங்காக சொல் பேச்சு கேளு, ஒழுங்காக விஜய்கிட்ட போய் கதையை சொல்லிட்டுனாரு. அப்புறம் விஜய்கிட்ட சொன்னேன். அப்புறம் விஜய் வந்து ஒரு கதை சொல்லிட்டா சும்மா அது உள் வாங்கிட்டு அது நடிச்சதுலாம் இல்லாமல் ஒரு 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 புதுசாக சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. எல்லா விஷயமும் எல்லா சீன்ஸ்லேயும் அந்த எஃபர்ட் தெரியும். ஏன்னா எல்லா சீன்ஸ்லேயும் சின்ன சின்ன டீட்டெயிலுக்கும் ஒரு கேரக்டரைசேஷனில் வந்து நான் நிறைய மாடுலேஷன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாக சொல்லுது. இன்றைக்கி இந்த படத்தோட டைலாக் எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவருக்கு ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. எவ்வளோ டைலாக் வேணால் கேட்கலாம், இப்போ இல்லை ரிலீஸ்க்கு அப்புறம். ஏன்னா எல்லா டைலாக்கும் தெரியும் அவருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா அது அவ்வளோ இன்வால்வ் பண்ணி செய்யும் போது தான் அது ஞாபகத்தில் இருக்கும், நம்ம மனசுலேயே இருக்கும் அந்த இது. அவரை பார்க்கும் போது எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்கும், ஓ நல்ல டைலாக் தான் எழுதிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு கூட மதன் கார்கி கோ டைலாக் ரைட்டர், அவர் ஒரு போர்ஷன் எழுதியிருக்காரு. அவரும் இந்த அஸ்வின் போர்ஷன்லாம் அவரோட பங்கு ரொம்ப அதிகம். சொல்லிட்டேன்னா மகேஷ் முத்துசாமி ஒரு டைரக்டரோட டிலைட்டு. மகேஷ் முத்துசாமி என்னென்னா ஒரு விஷயம் யோசித்த பிறகு டைரக்டர் கொஞ்சம் கூட டென்ஷன் பண்ணாமல் ரெடின்னு அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஏன்னா பொதுவாக எனக்கு நான் ஒர்க் பண்ண படங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஷார்ட் சொன்ன பிறகு அவங்க லைட்டிங் அந்த டைம்லாம் எடுக்கும். சில டைம் அது ரொம்ப லேட் ஆச்சுன்னா நமக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். பட் ஆனால் இவர் எப்படின்னா அவர் ரெடியாக இருப்பார். என்ன தான் அவருக்கு அந்த ஷாட் எங்கே நான் நெக்ஸ்ட் ஷாட் சொல்லுவேன், ஒன்றா கேமரா வச்சு ரெடி அப்படின்ட்டு வருவார். அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் அவர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைவாக இருக்கும். ஏன்னா இந்த சுமார் முஞ்சி குமாரோட போர்ஷன்ஸ் வந்து லைவ் டு த கோர். அது வந்து ஒரு நீங்கள் நம்ம பக்கத்துலேயே இருந்து அந்த விஷுவலை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த அவரோட போர்ஷன்ஸ். அதுக்கு மகேஷோட சினிமாட்டோகிராஃபி தான் காரணம். அவர் ஏற்கனவே ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேமராமேன். மிஷ்கினோட அஞ்சாதே அந்த படத்தெல்லாம் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். அந்த கேமராமேன் தான் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. அவர் கிடைச்சது வந்து இந்த படத்துக்கு நடந்த ஒரு பெஸ்ட் திங். அண்ட் எடிட்டரை பற்றி சொல்லி ஆகணும், லியோ ஜான் பால். ஏன்னா நான் ஆடியோ லிஸ்ட்லேயே சொல்ல மாட்டேன், எனக்கு அது யோசிச்சிட்டே வந்தேன், ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி. அவரை ஏன் நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்கே வந்த பிறகு யோசிச்சுனே அந்த சரி. ஏன்னா ஒரு எடிட்டர் வந்து ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ கேமராமேன் எவ்வளோ ஸ்பாட்டில் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு படம்ன்றது ஷூட்டிங் 50%னா ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்றது ஒரு 50%. அந்த 50%ல் லியோ வந்து எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தார். ஏன்னா அவர் ரொம்ப கிளியராக இருந்தார், இதை வச்சுக்கலாம், இது வேணாம், இது வேணும், இது வச்சுக்கலான்றது. ஏன்னா நிறைய காமெடி பண்ணி வச்சுருக்கோம், பட் அதை எல்லாமே அளவாக கொடுக்கணும். இந்த படம் வந்து அந்த வகையில் லென்த்து அந்த விஷயம் எந்த டென்ஷனுமே எனக்கு கிடையாது. எல்லாமே லியோ பார்த்துக்கிட்டாரு. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நிற்கும் போது. அண்டு அண்ணா எல்லாம் பெஸ்ட்டாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஹீரோயின்ஸ், ஐயோப்பா ஹீரோயின்ஸ்னாலே நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். இல்லை நான் நல்ல கேரக்டர் தான். பட் என்னென்னா இந்த படத்தில் இந்த சுமார் மூஞ்சி குமார் ரொம்ப அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், ரொம்ப சுமார் மூஞ்சி குமார், டீச்சர்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டே அப்படியே வந்துகிட்டே இருப்போம், அப்படியே கேமரா இவங்களே பார்த்துட்ருக்கோம். அப்படியே திடீர்னு இந்த முட்டாய்க்கரில் இருக்க 5 ஸ்டார் மாதிரி இந்த குமுதா, நம்ம நந்திதா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் இந்த படத்தில். அவ்வளோ ஒரு, ஏன்னா சில எக்ஸ்பிரஷன்ஸோட டீட்டெயில் இருக்கும் இல்லையா, அது வந்து எனக்கு ஷூட் பண்ணும்போது கூட சிலதெல்லாம் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணல, நானே நோட்டீஸ் பண்ணல. திருப்பியும் அந்த டப்பிங்கில் பார்க்கும்போது நிறைய தடவை டேக் அதை பார்க்கும்போது அத்தனை தடவை பார்க்கும்போது போர் அடிக்காது. ஏன்னா ஷி ஹஸ் டன் சம் மைன்யூட் டீட்டெயில் இன் தட். அந்த மாதிரி ஒரு ரோலில் நந்திதா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்வாதினா ஸ்வாதி வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மர், அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகாத ஒரு ஆக்ட்ரஸ். ஆனால் இந்த படத்தில் நான் கொஞ்சம் நந்திதா எப்படி பார்க்குற மாதிரி பார்த்துருக்கோன்னா, ஸ்வாதியை வந்து டோட்டலாக இது வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு ஸ்டைலில் காமிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பர்த்டே சாங்கில். அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு தான் அந்த சாங்கே பில்ட் பண்ணேன். அது வந்து அஸ்வினும் ஸ்வாதியும் வந்து அவங்க 2 பேரும் அந்த எலிகன்ஸ் லுக்கு தான், அந்த லுக்கில் தான் அந்த சாங்கே பண்ணியிருப்போம். ராஜு மாஸ்டர் பற்றியும் சொல்கிறேன். ராஜு மாஸ்டர் வந்து எப்படி சித்தார்த் விபின் ஒரு ஹீரோவோ சொல்லிட்டேன். ஏன்னா காலைல அவரே சொன்னார், நானே இந்த சாங்கில் இன்றைக்கி நான் தான் ஹீரோன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆக்சுவலாக யாரும் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அவர்.
யாரும் சொல்லி அதனால சொன்னார். இல்லை உண்மையிலே ஹீரோ. இன்னைக்கு இந்த சாங்ஸ்லாம் நீங்கள் போய் இந்த ஆல்பம் நீங்கள் போய் கேட்கும் போது அப்போ சொல்லுவீங்க சித்தார்த் இஸ் த ரியல் ஹீரோ. ஒரிஜினல் அக்மார் சுமார் மூஞ்சிக்குமார் சித்தார்த் தான். ஆளுக்கும் இந்த சாங்க்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா பக்கா பற்ற மாசாக இருக்கும். அது எல்லாமே அந்த தம்பி தான். அவங்க வந்து ரொம்ப ஒரு பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள், திட்டவே தோணாது உங்களுக்கு. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நான் பாட்டு இல்லை, அதனால் சில பாட்டெல்லாம் வாங்கி தான் அவர் இந்த பாட்டு பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ரொம்ப மோசமாக சொல்லிட்டணும். சே, சித்தார்த் வந்து இந்த இந்த ஆல்பத்துக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக இருப்பார். பட் எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நீ வேணால் திரும்பிக்கோ, கண்டிப்பாக ஒன்று எல்லோரும் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. அண்டு அவ்வளோதான். வேறு ஏதாவதுன்னா ஒரு படம் பண்ணேன், காமெடியாக எடுத்துட்டாங்க. சரி, காமெடியாக பண்ணுற எல்லாம் சீரியஸாக எடுத்துப்பாங்களே, அது சலிப்பு நமக்கெலாம் வராது. என்னென்னா இது ஜென்ரலாக எல்லாருமே இதுக்கு தானே ஆசைப்பட்டேன்னு கேட்போம்ல. இப்போ உங்களுக்கும் அதை சொல்லிட்டேன்னா எப்படி, அது ஒன்று தான் வச்சுருக்கேன் கதையிலேயே. நானே ஒரு ப்ரொடியூசரே கேட்கலங்க சத்தியமாக. அது நானே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு நான் ஏதோ காமெடின்றதில் ஒரு விஷயத்தில் அப்படியே ட்ராவல் ஆகி எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். சொல்லும் போது அவரும் சிரிச்சிட்டாரு, அட்வான்ஸ் கொடுத்து நானும் சிரிச்சிட்டேன். நான் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன்னு அவர் கேட்டார், நானும் திருப்பி கேட்டேன். 2 பேரும் அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். இதெல்லாம் இப்போ கேட்டால் எப்படி, அவர் யோசிக்க போகிறார் இப்போது. ஆமாம், அது சொன்னாங்க. அது ரொம்ப அவரோட லைஃப்பை வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை அப்படி சொல்லியிருப்பாருன்னு. பட் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா இது வந்து ஜென்ரலாக கிண்டலுக்கு நம்ம சினிமாவில் அடிக்கடி பேசிக்கிற வார்த்தை. இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்றது வந்து ஜென்ரலாக ஒரு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரான். பட் இந்த கதைக்கு அது பொருந்துச்சு. வேறு இந்த 2 கேரக்டரைசேஷன், இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது பொருந்தி வந்தது. அதுக்காக வச்சது தான்.